நாளில் கவனம் ஈர்த்த செய்திகளை அடுத்தடுத்து பார்க்கலாம். இந்தோனேஷியாவில் எரிமலை ஒன்று வெடித்து ஆகாயத்தில் 18 கிலோமீட்டர் உயரத்திற்கு சாம்பல் மேகங்கள் பறந்த வீடியோ காட்சிகள் வெளியாகியுள்ளன. இந்தோனேஷியா 28 கோடி மக்கள் தொகையை கொண்ட ஒரு தீவுகளின் நாடாகும். இது ரிங் ஆஃப் ஃபயர் எனப்படும் பசிபிக் பெருங்கடலின் நில அதிர்வு வளையத்தில் உள்ளது. இங்கு 120க்கும் மேற்பட்ட எரிமலைகள் உள்ளன. இதனால் எரிமலை வெடிப்புகள் இயல்பான ஒரு புவியியல் நிகழ்வாகவே கருதப்படுகின்றன. இந்நிலையில் புளோரஸ் தீவில் மவுண்ட் லெவர்டோபி லாக்கி என்ற எரிமலை திடீரென வெடித்தது. 1584 மீட்டர் உயரம் கொண்ட எரிமலையிலிருந்து எழுந்த சாம்பல், கற்கள் மற்றும் வெப்ப வாயுக்கள் கலந்த மேகம் சுமார் 18 கிலோமீட்டர் உயரம் வரை பறந்தது. இதனால் பல கிராமங்களில் சாம்பல்கள் சிதறி கிடந்தன. வெடிப்பின் போது வெப்ப வாயுக்கள், உருகிய லாவா மற்றும் பாறைகள் சேர்ந்து சுமார் 5 கிலோமீட்டர் தூரம் வரை மலை சரிவில் கீழே பாய்ந்தன. தொடர்ந்து நில அதிர்வுகள் மற்றும் எரிமலை அசைவுகளும் ஏற்பட்டன. ட்ரோன் கண்காணிப்பு காட்சிகளில் எரிமலையின் குழியில் லாவா நிரம்பியிருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. மவுண்ட் லெவர்டோபி லாகி எரிமலை கடந்த மாதம் முதல் அதிகபட்ச எச்சரிக்கை நிலையில் வகைப்படுத்தப்பட்டிருந்தது. தற்போதைய வெப்ப மேகமானது கடந்த ஆண்டு நவம்பரில் ஏற்பட்ட பெரும் வெடிப்புக்கு பிறகு எழுந்த மிக உயரமானது என இந்தோனேசிய நிலவியல் நிறுவனம் தெரிவித்துள்ளது. தற்போதைய வெடிப்பில் உயிரிழப்பு குறித்து தகவல் எதுவும் இல்லை. எரிமலை வெடிப்பால் விமான போக்குவரத்தில் பெரும் பாதிப்பு ஏற்பட்டது. வெடிப்பின் அபாயத்தை கருத்தில் கொண்டு சுற்றியுள்ள கிராமங்கள் மற்றும் சுற்றுலா பகுதிகளை காலி செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. பாதுகாப்பு பகுதிகளை மேலும் விரிவாக்கம் செய்யவும் அரசு திட்டமிட்டுள்ளது. இந்தோனேஷியாவில் 2010க்கு பிறகு ஏற்பட்ட மிகப்பெரிய எரிமலை வெடிப்புகளில் ஒன்றாகவும் இது கருதப்படுகிறது. அந்த ஆண்டு ஜாவா தீவில் உள்ள மவுண்ட் மெரபி என்ற எரிமலை வெடித்தபோது 353 பேர் உயிரிழந்தது குறிப்பிடத்தக்கது. புதிய தலைமுறைக்காக GS பாலமுருகன். விண்வெளி ரகசியங்களை மேலும் அறிவதற்காக சீனாவில் உலகளாவிய ஒரு சங்கம் தொடங்கப்பட்டுள்ளது. நிலவை ஆராய்ச்சி செய்வதற்காக அனுப்பப்பட்ட விண்கலனை வடிவமைத்த சீன விஞ்ஞானி யூ ரென் இந்த அமைப்பின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். விண்வெளி தொடர்பான தொழில்நுட்பங்களை தங்களுக்குள் பகிர்ந்து கொண்டு மேலும் பல்வேறு புதிய விவரங்களை அறிவதே இந்த அமைப்பின் நோக்கம். 2028ஆம் ஆண்டு செவ்வாய் கிரகத்திற்கு விண்கலனை சீனா அனுப்ப உள்ளது. இதன் மூலம் அங்கு மனித உயிர்கள் வாழ சாத்தியக்கூறுகள் உள்ளனவா என்றும் ஆய்வு செய்யப்படுகிறது. இதற்கு முன்னதாக பல்வேறு நாட்டு விண்வெளி ஆர்வலர்களை ஒருங்கிணைக்கும் பணியை சீனா மேற்கொண்டுள்ளது. பனி படர்ந்த அண்டார்டிகா கண்டத்திற்கு சுற்றுலா செல்பவர்களின் எண்ணிக்கை வேகமாக அதிகரித்து வருகிறது. 30 ஆண்டுகளுக்கு முன்பு ஆண்டுக்கு சராசரியாக 8000 பேர் மட்டுமே அண்டார்டிகா சென்றனர். அது இப்போது 1,25,000 அதிகரித்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த போக்கு தொடர்ந்தால் மிகப்பெரிய அளவில் சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் ஏற்படும் என்றும், இது அந்த பகுதிக்கு மட்டுமானதாக இல்லாமல் உலகம் முழுமைக்குமானதாக இருக்கும் என்று நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். எனினும் அண்டார்டிகா யாருடைய கட்டுப்பாட்டிலும் இல்லாததால் அங்கு வருபவர்களின் எண்ணிக்கையை எப்படி கட்டுப்படுத்த முடியும் என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. அதே நேரம் அண்டார்டிகா தொடர்பான செயல்பாடுகளை ஒரு அமைப்பு கவனித்து வரும் நிலையில் அது சுற்றுலா பயணிகளிடமிருந்து வரியை வசூலிக்கலாம் அல்லது பயணிகளின் எண்ணிக்கையை உச்சவரம்பு நிர்ணயிக்கலாம் என்பது போன்ற யோசனைகளும் சூழலியலாளர்களால் முன்வைக்கப்படுகின்றன. காஷ்மீர் என்றாலே பனிமலைகளும் குழு குழு சூழலுமே நம்மில் பலருக்கும் நினைவுக்கு வரும். ஆனால் கடந்த சில ஆண்டுகளாகவே கோடை காலத்தில் காஷ்மீரில் வெயில் வாட்டி வதைத்து வருகிறது. இதனால் அங்கு ஏர் கண்டிஷனர் இயந்திரங்கள் விற்பனை அதிகரித்துள்ளது.
முன்பெல்லாம் ஆண்டுக்கு 150 ஏசிக்கள் மட்டுமே விற்கப்படும் கடைகளில் தற்போது மாதத்திற்கே 150 ஏசிக்கள் விற்கப்படுகின்றன. முழு பணமும் கொடுத்தாலும் ஏசிக்கு முன்பதிவு செய்து வாரக்கணக்கில் காத்திருக்கும் நிலை உள்ளதாக கூறுகின்றனர் மக்கள். காஷ்மீரில் வீடுகளில் ஏசி தேவைப்படும் நிலை வரும் என்று 5 ஆண்டுகளுக்கு முன்பு யாருமே நினைத்திருக்க மாட்டார்கள் என்று அம்மாநில மக்கள் கூறுகின்றனர். ஸ்ரீநகரில் கடந்த 5ஆம் தேதி 37.4 டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவானது. இது கடந்த 70 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு அதிக அளவு வெப்பமாகும். வெயில் அதிகமாக இருப்பதால் ஆறுகள் உள்ளிட்ட நீர்நிலைகளிலும் வறண்டும் நிலை ஏற்பட்டிருப்பதால் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயமும் உருவாகியுள்ளது. இந்தோ திபெத் எல்லை பாதுகாப்பு படை சார்பில் தனுஷ்கோடி முதல் கன்னியாகுமரி வரையிலான விழிப்புணர்வு மிதிவண்டி பயணம் ராமநாதபுரம் மாவட்டம் அரிச்சல் முனையில் தொடங்கியது. இந்தோ திபெத் எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் 25 பேர் ராமநாதபுரம், சாயல்குடி, தூத்துக்குடி, உவரி வழியாக கன்னியாகுமரி சென்றடைய உள்ளனர். இதில் பாதுகாப்பு படைகளில் சேர்ந்து நாட்டிற்கு சேவை செய்ய இளைஞர்களை ஊக்குவிப்பது, பனை மரங்களை வளர்ப்பதால் கிடைக்கும் பயன், போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு குறித்து பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட உள்ளது. மும்பையில் ஏராளமானோர் நுரையீரல் உள்ளிட்ட பாதிப்புகளுக்கு ஆளாகி வரும் நிலையில் புறாக்களுக்கு உணவளிக்கும் கடைகளை மூட அம்மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. மும்பையின் 51 பகுதிகளில் கபூத்தர் கனாஸ் எனப்படும் புறாக்களுக்கு உணவளிக்கும் இடங்கள் உள்ளன. அதிக அளவிலான புறாக்கள் இங்கு வளர்க்கப்படுவதன் காரணமாகவே அந்த பகுதியை சுற்றி ஏராளமானோர் உடல்நல பாதிப்புகளுக்கு ஆளாகியுள்ளனர். இந்த பிரச்சினை சட்டப்பேரவை வரை எதிரொலித்தது. இதனையடுத்து கபூத்தர் கனாஸ்களை மூட மும்பை மாநகராட்சிக்கு அம்மாநில அரசு அறிவுறுத்தியுள்ளது. விம்பிள்டன் டென்னிஸ் தொடரில் இந்தியாவின் யூகி பாமரி அமெரிக்காவின் ராபர்ட் காலோவே இணை 3வது சுற்றில் தோல்வியடைந்தது. 3வது சுற்றில் ஸ்பெயினின் மார்செல் குரோனலர்ஸ் அர்ஜென்டினாவின் ஹோரோசியோ ஜெபலாஸ் இணையை எதிர்த்து பாமரி இணை விளையாடியது. 3 செட்கள் நீடித்த ஆட்டத்தில் ஸ்பெயின் அர்ஜென்டினா இணை 6-4, 3-6, 7-6 என்ற செட் கணக்கில் போராடி வென்றது. இதன் மூலம் விம்பிள்டன் தொடரில் இந்திய வீரர்களின் கோப்பை கனவு இந்த ஆண்டு முடிவுக்கு வந்தது. கிளப் உலக கோப்பை கால்பந்தில் புளூமினென்சே அணியின் அரையிறுதி ஆட்டத்தை காண அந்த அணி ரசிகர்கள் போட்டி நடைபெறும் நகரில் குவிந்தனர். அரையிறுதியில் இங்கிலாந்தின் செல்சி அணியை எதிர்த்து பிரேசிலைச் சேர்ந்த புளூமினென்சே அணி விளையாடுகிறது. அமெரிக்காவின் ஈஸ்ட் ரூதர்போர்ட் நகரில் நடைபெறும் அரையிறுதியை பார்க்க அந்த நகரில் குவிந்துள்ள பிரேசில் ரசிகர்கள் ஆட்டம் பாட்டம் என்று கொண்டாடி குதூகலிக்கின்றனர். PSG, ரியல் மேட்ரிட், செல்சி என ஐரோப்பியாவைச் சேர்ந்த 3 அணிகள் அரையிறுதியில் விளையாடும் நிலையில் அமெரிக்க கண்டத்தைச் சேர்ந்த ஒற்றை அணியாக புளூமினென்சே அணி போட்டிக்களத்தில் இருக்கிறது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்புக்கு நோபல் பரிசு கொடுக்கலாம் என்று இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு முறைப்படி பரிந்துரைத்துள்ளார். அமெரிக்கா சென்றுள்ள நெதன்யாகு அதிபர் டிரம்பை சந்தித்தபோது நோபல் பரிசிற்கு பரிந்துரை செய்தது தொடர்பான கடிதத்தையும் வழங்கினார். டிரம்புக்கு நோபல் பரிசு வழங்கப்பட வேண்டும் என பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசிம் முனிரும் அண்மையில் கூறியிருந்தார். டிரம்ப் நெதன்யாகு சந்திப்பின் போது ஈரான் மற்றும் காசாவில் போர் நிறுத்தம், ஈரானின் அணு ஆயுத பிரச்சினை உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக தெரிகிறது. ஈரான் மீண்டும் அணு ஆயுத திட்டத்தை தொடங்கினால் மறுபடியும் தாக்குதல் நடத்த இஸ்ரேலும் டிரம்ப் ஒப்புதல் அளித்ததாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அரசுமுறை பயணமாக மங்கோலியா சென்ற ஜப்பான் பேரரசர் நஹிருட்டோவுக்கு பாரம்பரியமான முறையில் வரவேற்பு அளிக்கப்பட்டுள்ளது. பேரரசர் நருஹிட்டோவை மார்பில் கவசங்கள் அணிந்த காவல்படை வீரர்கள் குதிரை மீது அமர்ந்து வரவேற்றனர். 2ஆம் உலகப் போரில் இறந்த ஜப்பானிய வீரர்கள் நினைவிடத்தில் பேரரசர் நருஹிட்டோ அஞ்சலி செலுத்தினார். இதைத் தொடர்ந்து 5 நாட்களுக்கு மங்கோலிய நாட்டில் பல்வேறு இடங்களுக்கு பேரரசர் நருஹிட்டோ பயணம் செய்கிறார். வடகொரியாவின் முன்னாள் அதிபர் கிம் இல் சுங்கின் 31வது நினைவு தினம் நாடெங்கிலும் அனுசரிக்கப்பட்டது. தலைநகர் பியாங்யாங்கில் உள்ள கிம் இல் சுங்கின் நினைவிடத்தில் அவரது பேரனும் தற்போதைய அதிபருமான கிம் ஜாங் உன் நள்ளிரவில் அஞ்சலி செலுத்தினார். இந்நிகழ்ச்சி வடகொரிய அரசு தொலைக்காட்சியிலும் நேரலையில் ஒளிபரப்பப்பட்டது. வடகொரியாவின் நிறுவனரான கிம் இல் சுங்
1948 முதல் 1994 வரை இறக்கும் வரை அதிபராக இருந்தார். இதன் பிறகு இவரது மகன் கிம் ஜோங் இல் 2011ஆம் ஆண்டு வரை அதிபராக இருந்தார். இவரது மகனான கிம் ஜோங் உன் 2011 முதல் தற்போது வரை அதிபராக இருக்கிறார். ராமபிரான் தங்கள் நாட்டில் பிறந்தவர் என்று நேபாள பிரதமர் ஷர்மா ஒலி மீண்டும் வலியுறுத்தி பேசியுள்ளார். ராமர் எங்கள் நாட்டுக்காரர் என்று சொல்லிக் கொள்வதில் நேபாள மக்கள் எந்தவித தயக்கமும் காட்டக்கூடாது என்றும் ஷர்மா ஒலி தெரிவித்தார். காத்மாண்டுவில் சுற்றுலா தொடர்பான நிகழ்ச்சியில் பேசிய அவர், உண்மையான ராமாயணம் என வால்மீகி ராமாயணம் கருதப்படுவதாகவும் அதிலேயே ராமர் பிறந்த பகுதி என்று கூறப்பட்டுள்ள இடம் நேபாளத்தில்தான் இருப்பதாகவும் பிரதமர் கூறினார். இங்கிலாந்து மகளிர் அணியுடனான 2020 கிரிக்கெட் தொடரை கைப்பற்றும் முனைப்புடன் இந்திய அணி உள்ளது. 5 போட்டிகள் கொண்ட தொடரில் இந்திய அணி 2-1 என்ற கணக்கில் முன்னிலையில் உள்ளது. இந்த நிலையில் 4வது ஒருநாள் போட்டி மான்செஸ்டர் நகரில் நாளை நடைபெறுகிறது. ஹர்மன்பிரீத் கவுர் தலைமையிலான இந்திய அணியில் ஸ்மிருதி மந்தனா, ஷெஃபாலி வர்மா, ஜெமிமா ரோட்ரிகஸ், தீப்தி ஷர்மா என பேட்டிங் வரிசை பலமாக உள்ளது. அமன்ஜோத் கவுர், ஸ்னேக் ராணா போன்ற வீராங்கனைகளின் ஆட்டமும் இந்திய அணிக்கு கை கொடுக்கிறது. மகளிர் 20 ஓவர் கிரிக்கெட் போட்டிகளுக்கான ஐசிசி தரவரிசையில் இந்திய சுழற்பந்து வீச்சாளர் தீப்தி ஷர்மா 2வது இடத்தை பிடித்துள்ளார். கடந்த 6 ஆண்டுகளாக பெரும்பாலும் ஐசிசியின் தரவரிசையில் முதல் 10 இடங்களுக்குள் தீப்தி ஷர்மாவின் பெயர் இடம்பெற்று வந்துள்ளது. தற்போது தீப்தி ஷர்மா 2வது இடத்தை பிடித்துள்ள நிலையில் தொடர்ந்து சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினால் விரைவில் முதல் இடத்தை பிடிக்க வாய்ப்புள்ளதாக கணிக்கப்படுகிறது. காலம் காலமாக இருந்து வரும் பல வேலைகள் இன்னும் 5 ஆண்டுகளில் இல்லாமல் போகும் நிலை வரும் என்று ஏஐ ஓபன் நிறுவனத்தின் சாம் ஆல்ட்மன் தெரிவித்திருக்கிறார். ஏஐ வருகையால் பல வேலைகள் இல்லாமல் போனாலும் பல புதிய வேலைகள் உருவாகும் என்றும் மக்களின் பொருளாதார நிலை உயரும் என்றும் அவர் கணித்துள்ளார். இன்னும் 10 ஆண்டுகளில் விண்வெளிகளில் குடியிருப்புகள் வரும் நிலை கூட வரலாம் என்றும் சாம் ஆல்ட்மன் தெரிவித்தார். தூக்கத்தை பறிப்பதிலிருந்து உயிரை பறிக்கும் மலேரியா, டெங்கு, சிக்கன்குனியா போன்ற ஆபத்தான நோய்கள் வரை மனிதர்களுக்கு பெரும் எதிரியாக இருப்பவை சின்னஞ்சிறு கொசுக்கள். அவற்றின் தொல்லையிலிருந்து தப்ப கொசுவர்த்தி சுருள்களில் இருந்து பேட் வரை பல வழிகள் இருந்தாலும் அவை எதனாலும் முழு பலன் கிடைக்காது. இந்நிலையில் கொசு தொல்லைக்கு தீர்வு காண ஏஐ தொழில்நுட்பத்தின் உதவியை நாடியுள்ளது ஆந்திர மாநில அரசு. கொசுக்கள் உருவாகும் பகுதிகளில் ஏஐ கேமராக்கள் கொண்ட ட்ரோன்கள் கண்காணித்து மருந்தை தூவும் முறையை சோதனை ரீதியில் ஆந்திர அரசு செயல்படுத்த உள்ளது. 6 நகரங்களில் 66 இடங்களில் இந்த திட்டம் செயல்பாட்டுக்கு வரவுள்ளது. ஏஐ தவிர இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் என்ற தொழில்நுட்பத்தையும் ஆந்திர அரசு இதற்காக பயன்படுத்த உள்ளது. நடப்பாண்டின் ஜூன் மாதத்தில் விற்பனை செய்யப்பட்ட 3 சக்கர வாகனங்களில் 60% மின்சார வாகனங்கள் விற்கப்பட்டிருப்பதாக வாகன உற்பத்தியாளர்கள் கூட்டமைப்பின் புள்ளி விவரங்களில் தெரியவந்துள்ளது. இதுவே முந்தைய ஆண்டின் இதே மாதத்தில் 3 சக்கர மின்சார வாகனங்கள் விற்பனை 55% இருந்தது. மொத்த 2 சக்கர வாகனங்கள் விற்பனையில் மின்சார வாகனங்களின் பங்கு 7.3%, மொத்த கார்கள் விற்பனையில் மின்சார கார்களின் பங்கு 4.4% இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரளாவில் சுற்றுலா தலங்கள் நிறைந்த இடுக்கி மாவட்டத்தில் தொடர்ந்து நிகழும் விபத்துகளின் எதிரொலியாக அனைத்து ஜீப் சவாரிகளுக்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. இடுக்கி மாவட்ட மலைப்பகுதிகளில் சிலிர்ப்பான சாகச அனுபவங்களை தருவதாக கூறி ஆஃப் ரோடுகளில் அட்வென்ச்சர் ரைட் என்ற பெயரில் கரடுமுரடான ஆபத்தான பாதைகளில் ஜீப்புகள் இயக்கப்படுகின்றன. இப்படி செல்லும் ஜீப்புகள் அடிக்கடி கட்டுப்பாட்டை இழந்து விபத்தில் சிக்கி உயிரிழப்புகள் நேரிடுவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. இவற்றை கருத்தில் கொண்டு இடுக்கி மாவட்டத்தில் ஆஃப் ரோடு உள்ளிட்ட அனைத்து ஜீப் சவாரிகளுக்கும் தடை விதித்து மாவட்ட ஆட்சியர் விக்னேஸ்வரி உத்தரவிட்டுள்ளார். வாகனங்கள் செல்லும் பாதைகள், வனப்பகுதிகள், ஆபத்தான சாலைகளை நேரில் ஆய்வு செய்ய காவல், வனம் மற்றும் உள்ளாட்சித்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். ஜீப் ஓட்டுநர்களின் உரிமம், வாகன தகுதி சான்றிதழ்கள் அனைத்தும் சரிபார்க்கப்பட்ட பிறகே ஜீப் சவாரி நடத்த அனுமதி வழங்கப்படும் என்று ஆட்சியர் அறிவித்துள்ளார். அதுவரை ஜீப்புகளை யாரும் இயக்கக்கூடாதென்றும் உத்தரவிட்டுள்ளார். தன்னிடம் தகாத முறையில் நடந்து கொண்டதாக குற்றம் சாட்டியிருந்த நடிகை வின்சி அலோசியஸிடம் நடிகர் ஷைன் டாம் சாக்கோ மன்னிப்பு கோரியுள்ளார்.
தனது செயல் தொந்தரவு அளித்திருந்தால் அதற்காக மனதார மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறேன் என கூறியுள்ளார். உள்நோக்கத்துடன் தான் எதையும் செய்யவில்லை என கூறியுள்ள டாம் சாக்கோ தான் கேலியாக பேசியது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கலாம் எனவும் தெரிவித்துள்ளார். திரைப்பட படப்பிடிப்பு ஒன்றில் ஷைன் டாம் சாக்கோ மதுபோதையில் தன்னிடம் தகாத வகையில் நடந்து கொண்டதாக வின்சி அலோசியஸ் கூறியிருந்தது சர்ச்சையாகியிருந்தது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்புக்கு நோபல் பரிசு கொடுக்கலாம் என இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகு முறைப்படி பரிந்துரைத்துள்ளார். அமெரிக்கா சென்றுள்ள நெத்தன்யாகு அதிபர் டிரம்பை சந்தித்த போது நோபல் பரிசுக்கு பரிந்துரை செய்தது தொடர்பான கடிதத்தை வழங்கினார். டிரம்புக்கு நோபல் பரிசு வழங்கப்பட வேண்டும் என பாகிஸ்தான் ராணுவ தளபதி ஆசிம் முனிரும் அண்மையில் கூறியிருந்தார். டிரம்ப் நெத்தன்யாகு சந்திப்பின் போது ஈரான் மற்றும் காசாவில் போர் நிறுத்தம், ஈரானின் அணு ஆயுத பிரச்சினை உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக தெரிகிறது. ஈரான் மீண்டும் அணு ஆயுத திட்டத்தை தொடங்கினால் மறுபடியும் தாக்குதல் நடத்த இஸ்ரேலுக்கு டிரம்ப் ஒப்புதல் அளித்ததாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. மஞ்சுமல் பாய்ஸ் திரைப்படத்தின் தயாரிப்பாளர்களில் ஒருவரும் நடிகருமான ஷோபின் ஷாகீர் கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டார். மஞ்சுமல் பாய்ஸ் திரைப்பட தயாரிப்பிற்கு பெறப்பட்ட முன்தொகை மற்றும் லாபத்தில் பங்கு போன்றவற்றை ஒப்புக்கொண்டபடி தரவில்லை என தொடரப்பட்ட வழக்கில் இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஷோபின் ஷாகீர் மட்டுமல்லாது அவரது தந்தை பாபு ஷாகீர், ஷவுன் ஆண்டனி என பட தயாரிப்பு நிறுவனத்தின் அனைத்து பங்குதாரர்களும் கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டனர். கேரள மாநிலம் பாலக்காடு மாவட்டத்தில் உணவு மற்றும் தண்ணீர் தேடி வனப்பகுதியிலிருந்து வெளியேறும் காட்டு யானைகள் பொதுமக்களை அவ்வப்போது அச்சுறுத்தி வருகின்றன. நேற்று காலை பாலக்காடு வனப்பகுதியிலிருந்து குட்டி யானையுடன் வெளியேறிய யானை கூட்டம் குடியிருப்பு பகுதிக்குள் நுழைந்தன. வனத்துறையினருடன் பொதுமக்களும் இணைந்து காட்டு யானை கூட்டத்தை வனப்பகுதிக்கு அனுப்பி வைக்கும் வீடியோ காட்சிகள் வெளியாகியுள்ளன. சூரத்திலிருந்து ஜெய்ப்பூர் செல்லவிருந்த விமானத்தில் தேனீக்கள் கூடு கட்டியதால் புறப்பாடு தாமதமானது. விமானத்தில் சரக்குகளை ஏற்றிக் கொண்டிருந்த ஊழியர் ஒருவர் அப்பகுதியில் தேனீ கூட்டம் கூடு கட்டிக் கொண்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார். விமான நிலைய அதிகாரிகளுக்கு உடனடியாக தகவல் தெரிவித்தார். தீயணைப்பு படையினர் விரைந்து தேனீ கூட்டத்தை விரட்டி அடித்தனர். இதன் காரணமாக விமானம் 50 நிமிடங்கள் தாமதமாக புறப்பட்டுச் சென்றது. कुछ लग गया होगा तभी तो कुछ लगा होगा